கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் செய்திக்கு ஆதாரமாக நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி பிரசங்கியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். பிரசங்கியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசியுங்கள். விருந்து சந்தோஷத்துக்கு செய்யப்படும், திராட்சரசம் ஜீவனோடே கழிப்பாக்கும், பணமோ எல்லாருக்கும் உதவும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வாசித்த இந்த திருவசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நம்ம திருக்கிற மகன் ஜான்விட் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு ராஜாவை குறிக்கிற கர்த்தர் வாசிக்கப்பட்ட பிரசங்கி 10-19 வசனத்திலே அந்த ரகசியத்தையும் மறைமுறையும் காண்பித்து இயேசு ராஜாவை குறிக்கிற கர்த்தாவை குறிக்கிற ஆண்டவரே. இயேசுப்பா, இந்த வார்த்தையின் மூலம் என்ன பேச விடுமாறு இருக்கிற ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசுப்பா, குறிக்கிற கர்த்தாவை குறிக்கிற ஆண்டவரே, ஒரு பரவாயில்லை எல்லாத்தையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்லதாவே ஆமென். நாம் இந்த நாளிலும் எதை குறித்து பார்க்க போகிறோம்னா, கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். இன்றும் அதனுடைய தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். வேதாகமத்திலிருந்து சில காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம். இந்த வசனம் சொல்லுது, விருந்து சந்தோஷத்துக்கு என்று செய்யப்படும். விருந்து ஒவ்வொரு வீட்லையும் விருந்து சந்தோஷத்துக்கு என்று செய்யப்படும். திராட்சை ரசம் ஜீவன் உள்ளவரை கழிப்பாக்கும், பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். சரி, பணம் இப்போ எல்லாவற்றிற்கும் உதவும்னு சொல்லிட்டு போன வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்தோம். இந்த வாரத்தில் நம்ம இந்த காரியத்தில் இந்த பணத்தை குறித்து சில காரியங்களை வேதாகமத்திலிருந்து பார்க்க இருக்கிறோம். பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எஸ்தரின் புஸ்தகம் 4:7. எஸ்தரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது மொர்தெகாய் தனக்கு சம்பவித்த எல்லாவற்றையும் பற்றியும் யூதரை அழிக்கும்படி ஆமான் ராஜாவின் கஜானாவுக்கு நிப்பாட்டு கரெக்டா வாசி. அப்பொழுது மொர்தெகாய் தனக்கு சம்பவித்த எல்லாவற்றையும் பற்றியும் யூதரை அழிக்கும்படி ஆமான் ராஜாவின் நிப்பாட்டு வாசி. அப்பொழுது மொர்தெகாய் தனக்கு சம்பவித்த எல்லாவற்றை பற்றியும் யூதரை அழிக்கும்படி ஆமான் ராஜாவின் கஜானாவுக்கு பாட்டு நீ வாசி. நீங்க இன்னும் வசனமே எடுக்கலாம். எஸ்தரின் புஸ்தகம் 4:7 3 தடவை சொல்லிட்டேன். சரி, நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது மொர்தெகாய் தனக்கு சம்பவித்த எல்லாவற்றையும் யூதரை அழிக்கும்படி ஆமான் ராஜாவின் கஜானாவுக்கு, ஆமான் ராஜா இல்லை, ஆமான ராஜா வரல. அப்ப நீங்க என்ன செய்யணும்? அங்கே கேக் விட்டுருக்கா இல்லையா? ஆமான் ராஜாவின் கஜானாவுக்கு எண்ணி கொடுப்பேன் என்று சொன்ன பணத்தொகையை பற்றியும் அவனுக்கு அறிவித்ததும் அன்றி. இப்போ நான் வாசி சரியா, நீங்க வாசி சரியா? சும்மா சொல்லுங்க, இதெல்லாம் ஒன்றும் குற்றப்படுத்துறது இல்லை. ஆமான் ராஜாவின் வாசிக்க கூடாது. ஆமான் இல்லை, ராஜா. ஆமான் ராஜாவின் கசானாவுக்கு எண்ணி கொடுப்பேன் என்று சொன்ன பணத்தொகையை பற்றியும் அவனுக்கு அறிவித்தது மன்றி. அப்படி ஆமான் ராஜான்னு வாசிங்கன்னா இதனுடைய அர்த்தமே மாறி போயிடும். சரியா? சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கும் போது அதை உணர்ந்து அதனுடைய காரியங்களை அங்கே கேப்பு விட்டுருக்கா. சரி, இப்போ அந்த வார்த்தை ரெண்டும் சேர்ந்து எழுதுனா எப்படி வாசிக்கணும்? அப்போ வாசிக்கணும். இப்போ இங்கே கேப்பு விட்டுருக்கா இல்லையா? அப்போ எப்படி வாசிக்கணுங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூதர்களை அழிக்கும்படி சூசானின் பிறந்த கட்டளையின் நகலையும் அவனிடத்தில் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும் அவன் அகத்தியமாய் ராஜாவினிடத்திற்கு போய் அவனிடத்தில் தன் ஜனங்களுக்காக
விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டும் என்று அவளுக்கு சொல்ல சொன்னார். இப்போ பாருங்க, பணம் பாருங்க, இந்த ஆமானுக்கிட்ட பணம் அவ்வளவு அதிகமாக இருந்திருக்குது. அப்போ பாருங்க, யூதர்களை அழிக்கத்தக்கதாக ராஜாவுக்கு அவன் வந்துட்டு லஞ்சம் கொடுக்குறான். யாரை அழிக்கும்படி? யூதரை அழிக்கும்படியாக ராஜாவுக்கு. ராஜா யாரு? ராஜாவா இருக்கிறது யார்? அப்போ அகாசுவேரு ராஜாவுடைய காலம். இப்போ அகாசுவேரு ராஜாவுக்கு அப்ப ஆமான் இல்லை ராஜாவா இருக்கிறது யாரு? அகாசுவேரு ராஜாவுக்கு பணத்தை கொடுக்குறார் யூதரை அழிக்கும்படியாக. அப்போ பணம் பாருங்க, பணம் 10 மட்டும் செய்யாது. பணம் 10 மட்டும் செய்யாது, 11 செய்யும். அப்படியே எண்ணிக்கை எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் கூட பணம் செய்யும். அப்போ யூத ஜனத்தை அழிக்கும்படி இந்த ஆமான் என்கிறவன் பணத்தை ராஜாவுக்கு அவன் கொடுக்குறான். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரசங்கின் புஸ்தகம் 5:10 வாசி. பிரசங்கின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசி. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வப்பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயையே. இந்த வசனம் பார்த்தீங்களா எப்படி சொல்லுது பார்த்தீங்களா? பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவது இல்லை. இந்த உலகத்துல பெரிய பணக்காரன் ஒருத்தர் இருக்காரு. யாருன்னு சொல்லுங்க? பில் கேட்ஸ் 2வது இடத்துக்கு போயிட்டா இருப்போம். இப்போ உலக பணக்காரர்ல முதல் இடத்துல இருக்கிறது எலான் மஸ்க். இப்போ அவன் திருப்தி அடைஞ்சிருக்கான்னு நினைக்கிறீங்களா? பணத்தில் திருப்தி அடைஞ்சிட்டான்னு நினைக்கிறீங்களா? இல்லை. மேற்கொண்டு இன்னும் நான் எப்படி பணம் சம்பாதிப்பது அப்படிங்கிற திருப்தி அடையலை. எல்லாம் நான் முடித்தேன். இதில் என்ன வருந்தக்கூடிய விஷயம்னு கேட்டிங்கன்னா, வருந்தக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? அவங்கெல்லாம் உலக மக்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பணியை செய்கிறவர்கள், ரெவரண்ட் சொல்லுகிறவர்கள், பாஸ்டர்னு சொல்கிறவங்க, பிஷப்னு சொல்கிறவங்க, பெரிய பெரிய பதவிகளை சொல்லி கொண்டு இருக்கிறவங்க திருப்தி அடைகிறதே இல்லை. மேற்கொண்டு பணம் 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 பணம். நல்ல வழியில் சம்பாதிங்க, நான் வேணாம் என்று சொல்லவே இல்லை. நல்ல வழியில் சம்பாதிங்க. அப்போ இங்கே பாருங்க, பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதே இல்லை. பணம் யாராவது போதும் சொல்லுவோமா? யாராவது போதும் சொல்லுவோமா? அப்போ திருப்தி அடையவே மாட்டாங்க. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செல்வப்பிரியன் செல்வத்தினால திருப்தி அடைவதும் இல்லை, இதுவும் மாயை. அப்போ மாயைனா என்னது? மாயைனா என்னது? இல்லாமல் போகிறதுக்கு பேர் தான் மாயை. ஆகவே பணத்தினால ஒரு மனுஷன் திருப்தியாகவே மாட்டான். வாசிங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37:27 வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37:27. அந்த திறனையின் கீழ் 37:27. அவனை இந்த இஸ்மவேலுக்கு விட்டு போடுவோம் வாருங்கள். தமது கை அவனை படாதிருப்பதாக. அவன் தம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமாய் இருக்கிறானே என்றார். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இறங்கினார்கள். அந்த வர்த்தகரான மீதியாளர்கள் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேல் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விட்டு போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எழுத்துக்கு கொண்டு போனார்கள். பார்த்தீங்களா? இப்போ பாருங்க, ஒரு நீதிமானாகிய யோசேப்பை கூட எவ்வளோ காசு விற்கிறாங்க? 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டாங்க. யாரு வித்தது? யாரு? அப்போ காசுனா என்ன பண்ணுவாங்க? சகோதரனை கூட
விற்று விடுவார்கள். அதனால தான் பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். பணம் பத்தும் செய்யும். இப்போ பாருங்கள், ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். ஒரு இது கவனமாக கவனிங்க. ஒரு ஊரில் ஒரு பார்வையற்ற ஒரு சகோதரன் இருந்தார். அந்த சகோதரனுக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தார். இப்போ இந்த சகோதரன், பார்வையற்ற சகோதரனை தினமும் அவன் குடும்பத்திலேருந்து கூட்டிகிட்டு போய் அவன் பிச்சை எடுக்கும்படி ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அவன் வேலைக்கு போயிடுவேன். அப்போ இவன் தினந்தோறும் அப்படியே உட்கார்ந்து, பார்வையற்றவன் உட்காந்து பிச்சை எடுத்து காசு சேகரிச்சுட்டு இருப்பான். இப்படியே வாழ்நாட்கள் ஓடிக்கொண்டே இருந்தது. ஓடிக்கொண்டே இருக்கிற பொழுது ஒரு நாள் இந்த பார்வையற்றவனுக்கு நிறைய பணம் அன்றைக்கி வசூல். பார்த்தேன், அவன் நண்பன் வந்தேன், வேலையை முடிச்சுட்டு சாயந்தரம் வந்து திருப்பி கொண்டு வீட்டில் விடுவேன். அன்றைக்கி பார்த்தேன் இவனுக்கு வசூல் நிறையா, பணம் நிறையா வந்துருக்குது. அப்போ அந்த சகோதரன் என்ன பண்ணேன், கண்ணு தெரிகிற சகோதரன் என்ன பண்ணினேன், இந்த கண்ணு தெரியாத சகோதரன் இருந்த பணத்தை பூரா அவன் எடுத்துக்கிட்டு இவனை கண்டி ஒரு காட்டுப்பகுதியில் விட்டுட்டு போயிட்டேன். காட்டுப்பகுதியில் விட்டுட்டு போனோன்னா அவனுக்கு வழி தெரியாது, ஏன்னா பார்வை தெரியாது. காட்டுப்பகுதியில் விட்டுட்டு போயிட்டேன். இருட்டிடுச்சு. சரி, தடுமாறி தடவி போய் பார்த்துருக்கேன். ஒரு பெரிய மரம் தென்பட்டது. சரி, இன்னைக்கு இந்த மரத்துக்கடியில் நம்ம எப்படி ராத்திரிக்கு இங்கேயே உட்காந்துருந்துட்டு காலையில் நடக்கிறத அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு அங்கே உட்காந்துட்டேன். இரவு நேரம் கலந்து போய் கொண்டே இருந்தது. திடீரென்று பார்த்தால் அந்த மரத்தில் வந்து பெரிய மரம், அந்த மரத்தில் தான் வந்து பிசாசுகள் வந்து மாநாடு கூடுற இடம். பிசாசு வந்து மாநாடு கூடுற இடம். இவன் கீழே உட்காந்துருக்கேன். மேலே உங்கள் மாநாடெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது தலைமை பிசாசு கேட்டுச்சு ஒரு பிசாசுக்கிட்ட, நீங்கள் தான் மனிதர்கள் நல்வழி அடையாமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ அந்த பிசாசு சொல்லிச்சான், நம்ம அந்த மாநாடு போட்டிருக்கோமே, இந்த மரத்தினுடைய பிசுனை எடுத்து கண்ணு தெரியாதவன் கண்ணில் பட்டால் அவன் பார்வை அடைவான் என்பதை நான் அவர்களுக்கு தெரியாதபடிக்கு நான் மறைத்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்லிச்சு. சரி, அடுத்த பிசாசை கூப்பிட்டுச்சு, நீ என்ன பண்ணி வச்சுருக்காரு, நான் ராஜாவுடைய மகளுக்கு, ராணிக்கு, இளவரசிக்கு திருமணமாகாதபடிக்கு தடுத்து வைத்திருக்கிறேன். அவருடைய தோஷம் கழிக்க வேண்டுமானால் இந்த ஒரு மூலிகையை கொண்டு போய், இந்த இடத்துல இருக்கிற மூலிகையை கொண்டு போய் அந்த இளவரசிக்கு கொடுத்தா அந்த இளவரசிக்கு திருமணம் நடைபெற்றுடும் அப்படின்னு இன்னொரு பிசாசு இருந்துச்சு. அதை நான் மறைத்து வைத்திருக்கிறேன். ரைட்டு. மூணாவது பிசாசத்தை முடிச்சு, இந்த ஊரில் தண்ணி கிடைக்காதபடிக்கு நான் நீரூற்றை ஒரு கல்லை வைத்து அடைத்து வைத்திருக்கிறேன். அந்த ஊருக்கு தண்ணி கிடைக்காதபடிக்கு நான் அடைத்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லிச்சு. அவங்கெல்லாம் மாநாடெலாம் முடிச்சு போயிட்டாங்க. விடுஞ்சிருச்சு. முடிஞ்சோடனே பார்வையற்றவன் என்ன செஞ்சான், காலையில் எழுந்திரிச்சோடனே அந்த மரத்தை தடவி பார்த்தேன். அந்த மரத்தில் பிசுறு இருந்தது. எடுத்து தன் கண்ணில் எடுத்து வச்சேன். பார்வை கிடச்சிருச்சு. பார்வை கிடச்சோன்னா நேரம் எங்கே போனேன், ஊருக்குள்ளே ராஜா கிட்ட போகிறேன். ராஜா கிட்ட போனோடனே அங்கே அறிவிப்பு, என் மகளை திருமணமாகாதபடி தடுத்திருக்கிற இந்த தடையை யார் நீக்குகிறார்களோ அவருக்கே என்னுடைய மகளை நான் திருமணம் செய்து வைப்பேங்கிற அறிவிப்பு. உடனே போனார். இந்த கண்ணு தெரிஞ்சிருச்சு. ராஜா கிட்ட போனார். நான் உங்கள் மகளுக்கு திருமணத்தை நிறைவேற்றி வைக்கிறேன், உன்னால் எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, முடியும் அப்படின்னா அந்த மூலிகையை கொண்டு வந்து ராஜாவுடைய மகளுக்கு, இளவரசிக்கு கொடுத்தாங்க. கொடுத்தோன்னே அவளுக்கு இருந்த தோஷம் பூரா நீங்கின உடனே இவனுக்கு கல்யாணமும் செய்து வைத்து விட்டார்கள். மூன்றாவது காரியம், இந்த ஊருக்கு தண்ணி இல்லையா, தண்ணிக்கு நான் ஏற்பாடு பண்ணுகிறேன் அப்படின்னு எல்லாத்தையும், ஒன்றால் எப்படா முடியும், நாங்கள் பல முயற்சி, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போய்
எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் இந்த கல்லை புரட்டுங்கண்ணே. அந்த கல்லை புரட்டினாங்க. தண்ணி பயங்கரமாக வந்தது. ஊரே செழித்தது. இப்படியாக அந்த பார்வையற்றவன் வந்து இப்போ இப்போ யாராயிட்டான்? ராஜாவுக்கு மருமகன் ஆயிட்டான். பெரிய செல்வ செழிப்பில் இருக்கான். இப்படி இருக்கிற பொழுது பழைய நண்பன் வந்து இவனை எப்படியாவது சந்திக்கணும்னு விரும்புகிறான். அப்படி பாரு, திடீர்னு இப்படி பெரிய பணக்காரன் ஆகிட்டானே, இவனை எப்படியாவது சந்தித்து அவனுடைய ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு பழைய நண்பனை சந்திக்கிறேன். சந்திச்சோன்னே மன்னிப்பு கேட்டேன். நான் இந்த மாதிரி உன்னைய இன்னைக்கு அனாதி காட்டில் விட்டுட்டு போயிட்டேன். ஆனால் இன்றைக்கி நீ வந்து ஒரு பெரிய லெவலுக்கு அந்தஸ்துக்கு வந்துட்டேன். அதோடைய ரகசியம் என்னான்னு கேட்டேன். அப்போ நீ சொன்னேன், இந்த மாதிரி இந்த காட்டுக்கு போ, அவங்க ஒரு பெரிய மரம் இருக்கும், இந்த மரத்துக்கடியில் உட்காரு, இந்த மரத்துக்கடியில் உட்காந்துனா ரகசியம் பூரா உனக்கு தெரியும் அப்படின்னேன். இவனும் மரத்துக்கடியில் போய் உட்காந்துட்டான். அன்றைக்கி ராத்திரி பிசாசெல்லாம் மாநாடு கூட்டி இருக்குது. கூட்டி என்ன சொல்லியிருக்கு, பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்கே யாரோ நம்ம பேசுகிற ரகசியத்தை கேட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம பேசுகிற ரகசியத்தை எவனோ இங்கேருந்து கண்காணித்து அதை போய் செயல்படுத்துகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா வெங்கில உட்காந்துருந்தேன். பார்த்துருச்சு பிசாசெல்லாம். பார்த்தோன்னா என்ன பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்க? பயனை சின்னார் மணாரம் ஆக்கிருச்சு. காரணம் என்ன? இதுக்கு காரணம் என்ன? பண ஆசை. எப்போ பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாகமா சொல்லுது. பண ஆசை எல்லா தீமைக்கையும் வேறா இருக்குது. பணம் எல்லாவற்றுக்கும் உதவுங்க. ஆனால் பண ஆசை எல்லாவற்றுக்கும் தீமையாக இருக்குது. ஆகவே நீங்கள் வந்துட்டு உங்களுடைய பற்றுனா என்னது? பணத்து மேலே உங்கள் பணத்து மேலே வைக்காதீங்க. உங்கள் பற்று எது மேலே இருக்கணும்? தேவன் மேலே இருக்கணும். உங்களுடைய பிரியம் பூரா எது மேலே இருக்கணும்? உங்களுடைய ஆசை பூரா எது மேலே இருக்கணும்? தேவன் மேலே இருக்கணும். பணத்து மேலே இருக்க வேண்டாம். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சில காரியங்களை பார்த்துருக்குறோம். வாசியங்கள் 1 தீமோத்தேயு 3:3 வாசி. 1 தீமோத்தேயு 3:3. ரெண்டுலேருந்து கூட வாசிங்க. 3:2 வாசிங்க. 1 கூட வாசிங்க. 1 தீமோத்தேயு 3:1 வாசிங்க. மேலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்கள் 1 தீமோத்தேயு 3:1 வாசிங்க. கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். கண்காணிப்புனா என்ன? கண்காணிப்பை விரும்புகிறனா யாரு? கண்காணினா யாரு? முதலாளியா? சரி, எங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கு தோணுதை சொல்கிறாங்க. ஒரு பொறுப்பை கவனிச்சு அவன் தான் கண்காணி. மேஸ்திரி யாரு? ஒரு பில்டிங்குக்கு மேஸ்திரியாக இருப்பார். ஒரு பெரிய ஒரு பில்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு, அதுக்கு மேஸ்திரி பாரு. மேஸ்திரி என்ன பண்ணுவார்? உங்களை சேர்ந்து வேலை பார்ப்பாரா? அவர் என்ன பண்ணுவார்? அவர் கண்காணிக்கிறது தான். வேலை செய்கிறவங்கள கண்காணிக்கிறதே அவருடைய வேலை. கண்காணி. சிறுமலைலாம் அப்படியே சொல்லுவாங்க, கண்காணின்னு தான் சொல்லுவாங்க. இங்கே வசனம் அப்படி தான் சொல்லுது. கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறார். சரி, இது உண்மையான வார்த்தை. ரைட், கீழே வாசிங்க. ஆகையால் இந்த கண்காணியானவன் எப்படி இருக்கணும்னா குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனமாய் இருப்பத கண்காணி யாரு? ஊழியக்காரன். போதக சமர்த்தனமாக இருக்கணும்னா இப்போ யாரவே
ஊழியக்காரன், போதகன். சரி, கீழே இப்போ வாசிங்க. அவன் மதுபான பிரியனும் அவன் எப்படி இருக்கக்கூடாது? மதுபான பிரியனா இருக்கக்கூடாது. அடிக்கிறவனாயும் இருக்கக்கூடாது. இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல் பொறுமை உள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாய் இருக்கணும். இப்போ இந்த கண்காணியானவன், போதகன் எப்படி இருக்கணும்? ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்? பண ஆசை இல்லாதவனா இருக்கணும். அப்போ ஒருவேளை நீங்க கேட்கலாம், அப்போ ஊழியத்துக்கு பணம் வேணாமா? ஊழியம் செய்யற ஊழியக்காரனுக்கு பணம் வேணாமா? வேணுமியா, பணம் வேணும். இங்க என்ன சொல்லுது? இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனாயிராமல். இழிவான ஆதாயம். இன்னைக்கு இந்த காரியத்துல ஊழியங்கள்ல சாட்சி இல்லை. கேட்டா ஏங்க போறதில்ல? ஏங்க பணம் பண்ணணும் டார்ச்சர் பண்றாங்க. அவங்க சொல்ற காரியம் பணம் பணம்னு சொல்லி டார்ச்சர் பண்றாங்க, அதனால போறது இல்லைங்க. இந்த இதுக்கு பேர் என்ன? இழிவான ஆதாயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொறுமை உள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவராய் கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். இதில் தான் ஏன் தோத்து போயிடுறேன்? எதில் தோத்து போயிடுறேன்? தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை நல்ல சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். இதில் தோத்து போயிடுறாங்க. தன் குறுக்களை உபதேசம் பண்ணிட்டு தன் குடும்பத்தை கோட்டை விட்டுறேன். ஏன்? எனக்கு கண்டிச்சு போதிச்சாவே என்ன நடக்குது? பிள்ளைகளை கண்டிச்சாவே என்ன நடக்குது? விரட்டுறேன். இப்படிலாம் பண்ணீங்கன்னா நான் என்ன பண்ணிடுவேன்? ஓடி போயிருவேன்னு சொல்லிட்டா கூட பரவாயில்லையே, நான் செத்து போயிடுவேன். உடனே பெண்கள் மனசு அப்படியே ரொம்ப உருகி அவனை ஒன்றும் சொல்லாதீங்க, அவன் ஏதாவது பண்ணிக்க போறேன். அப்ப குழந்தைகளை ஊழியக்காரை முதல் கொண்டு நல்வழிக்கு படுத்த முடியல. காரணம், பிள்ளைகளை சகல நல் ஒழுக்கத்திலேயே சின்ன வயசுல இருந்தே, எந்த வயசுல இருந்து? சின்ன வயசுல இருந்தே கர்த்தருக்குள்ள வளர்க்கணும். நீங்க 5ல் வளைக்கலைன்னா 50 வளைக்க முடியாது. நீங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அவங்கவுங்க காலம் வரும்போது அவங்க அதில் சரியாக வந்து நடக்காது. ஆகவே நீங்கள் கவனிங்க. இப்பொழுதே உங்கள் வீட்டில் இருக்க சின்ன குழந்தைகளை இப்பொழுதே கவனிங்க. நீங்கள் அநேகர் கோட்டை விட்டுக்கிட்டீங்க இந்த விஷயத்தில். ஒரு சகோதரி கடந்த வாரத்தில் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஒரு காரியத்தை சொன்னாங்க. ஒரு சொப்பனத்தினுடைய காரியம், அதை பார்க்கலாம் பின்னாடி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியத்தை முடிச்சோன்னா அந்த காரியத்துக்கு நம்ம போக போகிறோம். ஒரு சும்மா கொஞ்சம் நேரம் ஒரு சின்ன ஒரு வாசிங்கள். எபிரேயர் 13:5 வாசிங்க. எபிரேயர் 13:5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ நம்ம எதை விசுவாசிக்கிறோம்? நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து 13:5 எபிரேயர் 13:5 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள்.
நான் உங்களை விட்டு விலகிறதும் இல்லை, நான் உங்களை கைவிடுகிறதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. நம்ம எங்க சாயிரோம் என்பதை யோசித்து பாருங்கள். பாருங்க, பணத்தின் கடந்த வாரம் முந்தின வாரம் பார்த்தா பணத்தின் மேல் ஆசை வைத்துத்தான் சிலர் எதுல வழுகி போயிடுறாங்க. எதுலேருந்து வழுகி போயிடுறாங்க? விசுவாசத்திலிருந்து வழியை போயிடுவாங்க. தேவனுடைய வழியை விட்டு வழியை போயிடுவாங்க. தேவனை விட்டு வழியை போயிடுவாங்க. அப்போ நம்ம ஆசை எதை சார்ந்து இருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து ஆராய்ந்து பாருங்கள். பணத்தை சார்ந்து இருக்குதா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சார்ந்து இருக்கிறாயா? இந்த உலகத்தை சார்ந்து இருக்கிறாயா? தேவனுடைய ராஜ்யத்தை சார்ந்து இருக்கிறாயா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க சதா காலமும் இந்த அழிந்து போற உலகத்தை குறிச்சே நீங்க சிந்திச்சு கொண்டே இருக்காதீங்க. நான் ஏன் என்னுடைய சொந்த வியாபாரத்தை விட்டேன் தெரியுமா? நான் கடை வச்சிருந்தேன், சொந்த வியாபாரத்தை ஏன் விட்டேன் தெரியுமா? படுத்தா கடைக்கு அடுத்த நாள் என்ன வேணுங்கிறதே ஓடும். அப்போ ஒரு நிம்மதி கிடையாது. சதா காலம் அதே நினைப்பு, தேவனை கொடுத்தான சிந்தனை இல்லை. பார்த்தேன், சடார்னு முடிவெடுத்தேன், வேலைக்கு போனேன். வேலைக்கு போனதுக்கப்புறம் நிம்மதி கிடைத்தது, வருமானமும் கிடைத்தது, என்னுடைய சிந்தையும் மாறினது. அப்போ பாருங்க, சில காரியம் நம்ம சொந்தமாக கடை வச்சு வாரி குமிச்சிடலாம் நம்ம நினைக்குவோம். சொந்த தொழில் பண்ணினா வாரி நம்முடைய எண்ணம் கெடும். அதுக்காக யாரும் சொந்த தொழில் நீங்கள் பண்ண வேணாம் நான் சொல்லலை. ஆனால் நாம் எதை சார்ந்து இருக்கிறோம், நம்முடைய எண்ணம் எதை சார்ந்து இருக்கிறது என்பதை குறித்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்க. தன்னைத்தானே சோதித்து அறிகிறவன் தன்னைத்தானே சோதித்து அறிஞ்சு வச்சிருக்கணும். நான் எப்படி இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள்ள நான் எப்படி இருக்கிறேன், நான் இன்னைக்கு ஆண்டவர் வருகையில் வருவாரானால் நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவேனா, நான் உலகத்தை சார்ந்திருக்கேனா, நான் ஆண்டவரை சார்ந்திருக்கேன். நீ யோசிச்சு பாருங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். வாசியுங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17:25 வாசி. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17:25. அவன் வீட்டுக்கு வந்தபோது அவன் பேசுகிறதுக்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி சீமோனே உனக்கு எப்படி தோன்றுகிறது பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிலோ அந்நியத்திலோ யாருக்கு வாங்கினார் கேட்டார். அதற்கு பேதுரு அந்நியத்தில் வாங்கினார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியதில்லையே. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடர்கள் அடையாதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளிப்பழத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவரிடத்தில் கொடு என்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட என்ன சொல்றாருன்னா, மற்றவங்களுக்கு இடரல் ஆகாதபடிக்கு நீ நமக்காக போய் வரி செலுத்து. அதுக்கு என்ன செய்ய சொல்றாரு? பேதருக்கு என்ன செய்ய சொல்றாரு? நீ முதலாவது போய் என்ன போட சொல்றாரு? தூண்டில் போட சொல்றாரா, வலைய போட சொல்றாரு? தூண்டில் போட சொல்றாரு. தூண்டில் போட்டால் எத்தனை மீன் மாட்டோம்? வலைய போட்டா சரி. இப்போ தூண்டில் போட சொல்றாரு. நீ முதலாவது அகப்படுற மீனை அதோட வாயை திறந்து பாரு. அதில் என்ன இருக்கும்? மீன் இருக்கும். அந்த மீனுக்குள்ள என்ன இருக்கும்? வெள்ளிப்பணம் இருக்கும். அதை எடுத்து உனக்காகவும் எனக்காகவும் நீ வரியை செலுத்திடு அப்படின்னு சொல்கிறார். சரி, இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன இருக்குது? ஊழியக்காரனுடைய வேலை என்ன? மீன் எதை குறிக்கிறது? ஆத்மாக்களை குறிக்குது. அப்போ பணம் வேணும்னா ஊழியக்காரன் பணம் வேணும்னா என்ன பண்ணணும்? ஊழியக்காரன் பணம் வேணும்னா என்ன பண்ணணும்? மீன் எங்கே இருக்குது? இருக்கு, நிறைய மீன் இருக்கு.
மீனை பிடிக்கிறது இல்லை. ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆராதனை நடத்த வேண்டியது, நல்லா தின்னுட்டு 6 நாள் தூங்க வேண்டியது, 6 நாளும் தூங்க வேண்டியது. மீன் பிடிக்கிறது இல்லை, வேலையும் செய்யறதில்ல, மீனும் பிடிக்கிறது இல்லை. பணம் வேணும்னு என்ன பண்ணுறது? அப்புறம் குறுக்கு வழியை கையாளுறது. குறுக்கு வழியை கையாண்டு தேவனுடைய நாமத்தை கெடுத்து போடுறது. இழிவான ஆதாயம். நீ உனக்கு பணம் வேணும்னா ஆண்டவர் உனக்கு ஆலோசனை சொல்றார் இந்த நாளில், நீ போய் என்னத்தை பிடி, மீனை பிடி. அந்த மீனை திறந்து பார், வாயை திறந்து பார், அதில் வெள்ளி பணம் இருக்கும். அது சொல்றாரு முதலாவது. அப்போ நீ மீனை பிடிச்சிக்கிட்டே இரு. நீ மீனை பிடிச்சிக்கிட்டு இருந்தா உனக்கு பணம் தானாவே வந்துடும். ஆகவே இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைய, நீங்க பணத்தின் மேல உங்க ஆசையை வச்சிடாதீங்க. உங்களுடைய இருதயம் எங்கேயோ அங்கே உங்க பொக்கிஷம் இருக்கும். உங்களுடைய இருதயம் எங்க இருக்குது? உங்க பொக்கிஷத்தின் மேல இருக்குதா, தேவனுடைய ராஜ்யத்தின் மேல இருக்கா? யோசிங்க. நம்ம இருதயம் எங்க இருக்குது? நம்முடைய எண்ணப்புறம் எங்க இருக்குது? யோசிங்க. நியாயமானபடி சம்பாதிங்க, உள்ளது போதும் என்று எண்ணுங்க. பணத்தின் மேல ஆசை வச்சு வழிக்கு போயிடாதீங்க. ஆண்டவருடைய வழியை விட்டு போயிடாதீங்க. ஆண்டவரை விட்டு போயிடாதீங்க. நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரே. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் கவனமாக இருங்க. பிசாசானவன் ஒரு ஊழியக்காரனையோ ஒரு விசுவாசியையோ வீழ்காட்டுவதில் முதலாவது காரியம் பெண்கள் விஷயத்தில், பெண்களுக்கு ஆண்கள் விஷயத்தில். 2வது இந்த பணத்தினுடைய காரியத்தில், பொருளாசனுடைய காரியத்தில். ஆகவே இந்த மாதிரி காரியங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளோ கர்த்தருடைய பணியை செய்கிறவர்களோ நீங்கள் ஜாக்கிரதையாய் இருக்கும்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த காரியங்களை அங்கீகரித்து ஆசீர்வதிப்பாராக. இதை கேட்குற சகோதரனே சகோதரியே, அல்லது இந்த காணொலியின் மூலம் பார்க்கிற சகோதரன சகோதரியே, அது உங்களுக்கு பிடித்திருந்தால் அநேகருடனே பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே.